நீங்க எந்த புக்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க? என்னதுக்கு? உங்களோட எம்எஸ் ரெஜிஸ்டர் பண்ண புக் எடுங்க. கொடுங்க சிசியே. இல்ல இப்போ நான் உங்களுக்கு நான் காட்ட வேண்டியது தானே. நான் தான் தகவல் சொல்லி எம்எஸ். அது நீங்க எதுல இருந்தீங்கன்னு சொன்னா அது உங்களோட பிள்ளை. இளம்படிகள் வந்து உடலுறவை கொண்டு போட்டு தங்கச்சிமாரை கூட்டி கொண்டு வருகிறார்கள் கருக்கலைப்புக்கு இனியில் வாரும் கூட பார்ப்போம் உண்டு. அது பாலியல் தொல்லை செய்கிற டாக்டர் மேலே வேறு மேலே எல்லாத்தையும் அனுமதிக்கிறார் தான் இந்த இது. அப்போ அதுக்கு கம்ப்ளைண்ட் வரைக்குள்ள நான் என் அம்மா பட கேட்டுனா நான் இதை கழித மாளிகை தாரங்கனோட இல்லை இந்த வழக்கில் இப்படியே வருஷக்கணக்காக ஈடுபடும். பட் பேராதனை வைத்தியசாலையில் டிப்யூட்டி டைரக்டர் எடுக்க சொல்லி அப்போ நான் சொன்ன மாதிரி இங்கேருந்து ரிலீஸ் பண்ணி கடிதம் பெறுவேன். இந்த பிரதி அவர்களுக்கு வழங்கியிருந்தேன். நான் பார்வையிட்டாலும் அவர் எடுத்து செல்லவில்லை. ஆனால் வைத்தியசாலை பணிகள் வடமை போல நடைபெற்று வருகிறது. நாளைக்கு ஹெல்த் மினிஸ்ட்ரியில இருந்து மினிஸ்டர்ல இருந்து எல்லாருமே வரணும். ஒரு சந்தோஷமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது இந்த போராட்டம் வந்து ஒரு பெரிய அளவில் முடிந்திருக்கிறது. உங்களுடைய பப்ளிக், அதாவது ஃபாரின்ல இருக்கிற எங்களோட டயஸ்போராவும் சேர்ந்து எல்லா நான் ஹாஸ்பிட்டலுக்கு அடுத்தானே நான் அடிபட்டேன். நான் ஹாஸ்பிட்டல் திருத்தோணும்னு சொல்லி அப்போ அதில் இருக்கிற சகல குறைகளையும் கேட்டு கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் நார்தர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் ஹாஸ்பிட்டல்னு சொல்லி ஒரு 2 இயர்ஸோ 3 இயர்ஸோ அது டிபெண்ட்ஸ் ஆன் த சைஸ் ஆஃப் த ப்ரொஜெக்ட். இந்த புத்தகம் இல்லையா போய் இந்த லெட்டர் புத்தகம் தான் இது அந்த எனக்கு கொடுக்குறது டைம் இருக்கல. இந்த லெட்டர் சைன் பண்ணுற புத்தகம் எம்எஸ் சைன் பண்ணுற புத்தகம் இல்லை. எம்எஸ் வந்து உங்கள் ஒருத்தரும் சைன் பண்ணால் மேலாது என்னோட வீட்டு லெட்டரும் இல்லை. மூவிஸு போய் பார்ப்போம் சார். வாழ்த்துக்கள் சார். இளைஞர்களுக்கு நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டு சுண்ணாத்திலேருந்து வந்திருக்கிறேன் நான் சார். சார் உங்களை மாறி எத்தனையோ துறையில உள்ள ஆட்களுக்கு புரட்சி நீங்க காட்டிட்டீங்க சார். ஒரு ஆளால முடிஞ்சா எவ்வளவு விஷயம் முடியுமென்று நீங்க காட்டிட்டீங்க சார். சந்தோஷமா இருக்கு உண்மையில. இந்த வைத்தியசாலையில உங்களை திருப்பி காண்றதுல எங்களுக்கு மகிழ்ச்சி. நான் சொன்னேன் வருவேன் ஒரு இல்லாமல் டைம் கொடுத்து நான் இதை கடிதம் தரணும். ஒரு கடிதம் சரியில்லை இவ்வளோ நல்லா நினைக்கிறது. அதான் எல்லாத்தையும் உடைச்செறிஞ்சிட்டீல. இதை விட வேற என்ன வேணும் எங்களுக்கு? அடிப்படை உரிமை ஆகிடும். அப்போ எங்கேயாவது நாட்டில் எங்கேயும் போகிறதுக்குரிய அடிப்படை உரிமை யாருக்கும் இருக்குது. எம்எஸ்ஆ இருக்குன்னா நம்ம இங்கே போகிறதுக்கு உரிமை இருக்குதான். கண்டிப்பா கண்டிப்பா. ஏதாவது லெட்டர் வந்தால் கூடாது ரக் அடிக்கிறாங்கன்ற நான் சொல்கிறேன். நான் மாற்றுவேன் கண்டிப்பா. உங்களை மாதிரியான ஆக்கள் மாற்றணும் சார். எனக்கு மினிஸ்ட்ரி சொல்லி நீங்க கொண்டு போய் யாரு காட்டணும்னு சொன்னா உங்களுக்கு தந்தாங்க. எனக்கு நீங்க எந்த புக்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க? என்னதுக்கு? உங்களோட எம்எஸ் ரெஜிஸ்டர் பண்ண புக் எடுங்க. கொடுங்க சிசியே. இல்ல இப்போ நான் உங்களுக்கு நான் காட்ட வேண்டியது தானே. நான் தான் தகவல் சொல்லி எம்எஸ். அது நீங்க எதுல இருந்தீங்கன்னு சொன்னா அது உங்களோட பிள்ளை. ஹாஸ்பிட்டல் எம்எஸ் நான் தான். சரிதானே? நீங்கள் பிடிடையும் ஆடிட்டையும் கடிதங்கள் பண்ணி கொண்டு இருக்கிறது. அதான் இந்த கடிதங்கள் வந்து அங்கே நான் கேட்டுனா இந்த ஒரிஜினல் தர சொல்லி தரையில்லை. அந்த மினிஸ்ட்ரியின் கடிதம் நம்பத்தன்மை இல்லைன்றதை நான் போய் கன்ஃபார்ம் பண்ணி மினிஸ்ட்ரி போயிட்டு தானே வந்தேன். நான் இப்போ சும்மா போய் வரையிலேயே மினிஸ்ட்ரியில போய் செக்ரட்டரியோட டிஜியோட இங்கே வாங்க இந்த கதையை விட்டு நான் சொல்றேன். ஞாபகம் இல்லையோ? சொல்லி கொடு காட்டி கொடு. நீங்க முதலாளி நீங்களாக போயிருந்தீங்கன்னா சந்தோஷமா விஷயம். நீங்க இப்படி பப்ளிக் முன்னாடி போறீங்கன்னா நீங்க போய் யாரையும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். போலீஸ் நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நான் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது எனக்கு அந்த லெட்டர் அந்த கடிதம் நான் அந்த கடிதம் தரல. ஒரிஜினல் கடிதம் இல்லை. இது வந்து போஸ்ட் பண்ணப்பட்ட டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட் ஒரிஜினல் புக் கூட அங்கே இல்லை. அதாவது சப்ஜெக்ட் லாக்ல சொல்லியிருக்கா இப்படி கடிதம் அடிச்சா தர கூட தெரியாது.
and recording. As a senior, I thought you behave like a doctor. Yeah, that's the thing, because they are using you. Please understand, you can't be here. Here Dr. Arjuna is here and he is telling the whatever the letter submitted by the ministry is forged. So he told me. Put in the loudspeaker. Uh, Who is this speaking? PD of him. One minute. I will ask the permission from him. Okay. Uh, Ask Dr. Saman Pattana to talk. He want to talk with you. Yeah, put in the loudspeaker because Shall people should. put in the loudspeaker. Okay, and media also here. Okay. Hello sir, good morning. This is Dr. Arjuna Chavachari MS. Dr. Rajiv wanted to speak to you, sir. Wanted me to speak to you. Yes. I went to the ministry. Hello sir, I went to the ministry last week. And I asked for the letters that are being written to me. And there were no letters that was given to me. I spoke to Secretary sir, I spoke to DG sir, I spoke to Panapadia sir, and I asked for the letters. Can you come to my office? I can give you all letters. No, the thing is, if the ministry can't give you, I don't have to take it from you sir. There's nothing to do with us. So we No, let the ministry to send the letters to me, that's all. Let the ministry to, because I went there to the ministry sir. I'll give you a due respect. I went there and asked for the letters and they said there's no letters. I spoke to them for about 4 hours. don't try to waste our time. Yeah, that's good. That's fine sir. Then you can do whatever you like. Thank you so much. Kamil, I have a small topic. නාඩි විසත් දෙන්න කිව්වා මේ කවුද සිංහල ග්‍රාම අර හැමදාම සිංහල කතා කරලා හැමදාම කටරෙන්නේ இருபது நிமிஷம் தரத்துனா இருந்தால் எந்த டியூட்டிகளுக்கு தானே இப்போ நான் வந்து டியூட்டிகள் எழுதணும் மற்றது நான் லீவ் எல்லாம் எழுதணும் திருப்பி லீவ் முடிச்சு வந்துட்டு எழுதணும் அதெல்லாம் எழுத எழுதணும் இல்லாடி அதை எழுதியலைன்னு சொல்லி பிரச்சனை படுத்தினேன் பேருந்து அதெல்லாம் நான் அதை எழுதி போட்டு நான் பாட்டு சொல்லியிருப்பேன் நடமாடுற உரிமை எனக்கு இருக்குது தானே இங்கே அதை நான் போவேன் நிறைய ஒருத்தரையும் நான் அடிச்சு பிராட்டி ஒன்றுமே செய்யலை நிறைய மக்கள் மட்டும் செய்யக்கூடாது அது படிப்பாக வாங்கி கொள்ளணும் நடக்கிற விஷயம் அப்படியே நடக்கணும் சாதாரணம் அது பிரச்சனை சரி நாளைக்கு மினிஸ்ட்ரியிலேருந்து மினிஸ்டர்லேருந்து எல்லாருமே வரையணும் இப்போ நாளைக்கு பொதுமக்கள் போய் மீட் பண்ணிடணும் அப்போ அப்படியான விஷயங்களை எல்லா விஷயம் கதைச்சி பெரிய மாற்றம் ஒன்று நடக்கும் அதுக்கு உத்தரவாதம் பெரிய இடத்துல அளிக்கப்பட்டிருக்கு அதால் இப்போ எனக்கு ரஜீவ் இங்கிருந்து திணத்துறதோ இல்லை அப்படி மாணவங்க படுத்துறதோ அப்படி ஒரு இது இல்லை ડોક્ટર ප්‍රොවින්සියල් ඩිරෙක්ටර් කියනවා එයා කියන්නේ එයාට මට කියන්න බෑ මට කතා කරන්න එයාට අයිතියකුත් නෑ මම කතා කරලා තියෙන මිනිස්ට්‍රි එකේ එයාට ඒ ඕන එකක් කරගන්න කියන්නේ ડોક્ટર આવતો මේ අතට මම මගේ සමාජයේ
நீங்கள் டாக்டரை சந்திக்கலாம் எல்லாம் சரி Hello. Abhi tak taking camera karangin. என்னடா அப்போது சாச்சேரி இன்றைக்கு வந்து நேற்றையோட என்னுடைய லீவு முடியுது. ஒரு கிழமை லீவு போட்டிருக்கேன். அதாவது திங்கக்கிழமை 8ஆம் தேதி நினைக்கிறேன். 8ஆம் தேதி வந்து மெடிக்கல் லீவும் மிச்சம் 3 நாளும் வந்து லீவும் போட்டிருக்கேன். மிச்சம் 4 நாள் லீவு போட்டிருக்கேன். அது சனியாரோட சேர்த்து என் லீவு சண்டையோட முடியுது. இன்றைக்கு வந்து அந்த லீவ் எழுத தானே வேணும். அந்த நேரம் புத்தகங்களோட மிரிக்கல ஞாயிற்றுக்கிழமை நான் போய்க்கலாம். அந்த லீவ் எழுதினான். மற்றது லெட்டர்ஸ் வந்திருந்தேன், சைன் பண்ணினான். நான் வந்து இப்போ டாக்டர் ராஜீவை டிஸ்டர்ப் பண்ணியோ இல்லை இந்த ஹாஸ்பிட்டல் டிஸ்டர்ப் பண்ணியோ அடிச்சு அப்படி எல்லாமே எதிர்பார்த்தேன். அப்படி அதுக்கு நான் வரையிலே. அப்போது எனக்கு ஒரு ரைட்ஸ் ஒன்று இருக்குது தானே. நான் தான் இப்போ எம்எஸ். ஆனால் ரஜீவன் எனக்கு அந்த வேலையை செய்து தர மாட்டால் சந்தோஷம் தான். நடப்பா அதில் போய் வடிவாக சாப்பிட்டு என்ன நடக்குன்னு பார்த்துக்கோங்க. வடிவாள மேசைக்கு மேல்மாடியிலேருந்து வடிவாக பார்த்து கொண்டிருக்கலாம். மற்றபடி அவரை டிஸ்டர்ப் பண்ணுறதோ, பேஷண்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ணுறதோ, பேஷண்ட்ஸ் பார்க்குற டிஸ்டர்ப் பண்ணுறதோ ஒரு இதுவும் நான் வடிவாக கிளியராகவே சொல்லியிருக்கிறேன். நான் இப்போ என்ன வரையிலான்னு சொல்ல ஒருத்தருக்கும் சொல்லல. அது மற்றபடி அவை டிஸ்டர்ப் பண்ணுற வேலை ஒன்றே நடக்காமல் பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் மீடியாக்கார் போகிறதுலேருந்து தான் எல்லாமே இருக்குது. நீங்கள் வைத்தியர் வந்து அடித்தாருன்னு போட்டு விட்டீங்கன்னா இப்போ இந்த சனமொழி வந்து ஆக்களுக்கு அடிக்க வச்சுருக்கோம். அப்போ ஜோதிச்சு வடிவாக போடுங்க. இந்த இதில் கட் பண்ணி போடுங்க வடிவாக. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அதுக்கு மேலேயும் காய்ச்சிட்டு வந்திருக்கேன். என்னப்போ கேட்டால் அதாவது எந்த பேரில் ஏதாவது கடிதங்கள் இருக்கான்னு சொல்லி 2 சிங்கள கடிதம் காட்டினது எனக்கு அது வாசிக்கல. அது நான் சிங்கள நல்லா காய்ப்பேன் வாசிக்கல. அது மற்றது அந்த ஒரு இங்கிலீஷ் கடிதம் இருக்குது. அதில் ரஜீவை அப்பாயின்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி டாக்டர் லால் பனாப்பட்டி சார் தான் சைன் பண்ணியிருக்கார். அங்கே எஸ்ஜிடி செக்ரட்டரின்னு போட்டிருக்கேன். அப்போ நான் அவர்கிட்ட செக்ரட்டரிட்ட கேட்டேன். என்னோட ஃபுல் அதை வந்து அவர் தான் இப்போ உதாரணத்துக்கு நான் தான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எம்எஸ்னா எனக்கு பதிலாக இன்னொரு ஆள் வந்து சைன் பண்ணலாது. அப்போ அவர்கிட்ட சைன் பண்ண கேட்டேன். அவர் சைன் பண்ணல என்றால் அவருக்கு எதிராக ஹியூமன் ரைட்ஸில் வழக்கு போட்டிருக்கேன். நான் அதாவது இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிற முதல் லெட்டர் டிஃபெக்ட்ஸ் அடித்தான்னு சொல்லி கூட எனக்கு தெரியும் தானே. இப்போ அவர் டிஃபெக்ட்ஸ் அடித்து செய்ததுலேருந்து இங்கேருந்து என்ன விலத்தினிருந்து எல்லாத்துக்குமே ஹியூமன் ரைட்ஸில் போனால் பிரச்சனை வர மாட்டாலும் என்ன சைன் பண்ணல. இப்போ நான் தான் எம்எஸ் நாளைக்கு வரையணும். இப்போ மினிஸ்ட்ரியிலேருந்து வரையணும். அப்போ வந்தால் பொதுமக்களுக்கு அதை வடிவாக ஒரு இதாக எழுதி போடுங்க. தாங்கள் பயம் இல்லாமல் எழுதி கொடுக்கலாம். என்ன நடக்கிறேன்னு சொல்லி எழுதி கொடுக்கலாம். அந்த ஆக்ஷன்கள் ஈடுபடும். மற்றது வடிவாக ஒன்று விளங்கிக்கொள்ள இது வந்து என்ன சுற்றின போராட்டம் இல்லை. நான் ஒரு சாதாரணமாக பாரதியார் சொன்ன மாதிரி எங்கே அநீதி நடக்குதோ அங்கே குரல் இடன்னு சொல்கிற சாதாரணமாக இவை வந்து தாங்களாகவே போய் காத்தி குளறி அங்கே போய் நின்று கொண்டு 3 நாள் இப்போ எல்லாருமே சட்ட சிக்கலுக்குள்ள மாட்டிட்டோம். என்னென்றால் இப்போ நான் வந்து இப்போ உங்களுக்கு மீடியாவுக்கு ஸ்டேட்மெண்ட் தரது தானே. அது வந்து ஈகோர்ட்டின் படிப்பிலை. ஆனால் எங்களோட கான்ஸ்டியூஷன் ஒன்று இருக்குது. அதாவது இப்போ அரசியல் ஜாப்பின் படி என்னுடைய கருத்து சுதந்திரம் இருக்குது. அப்போ நான் மயில்பாரசிட்ட கேட்டேன். நான் சொன்னால் ஈகோர்ட்டின் படிப்பிலை ஆக்ஷன் எடுப்பேன். நான் சொன்னால் எல்லாருக்குமே ஆக்ஷன் எடுங்க. அவைக்கும் செய்தப்போ 40-50 டாக்டர்ஸ் இல்லாமல் போயிடும். எல்லாரும் ஃபேஸ்புக்கில் எழுதி கொண்டிருக்கேன். எனக்கு அந்த செந்தூரன் டாக்டர் அந்த 5 எழுதி தாங்களும் படித்த மாதிரி. அப்போ எல்லாருக்குமே ஆக்ஷன் போகும். முக்கியமாக எனக்கு என்ன கவலை என்றால் இப்போ இவர் மணிமாறன் மற்றது மணிதீபன் நினைக்கிறேன். மணிதீபன் இளங்கோவன் எல்லாருக்கும் எதிராக சேம் ஒரே சட்டம் எல்லாரையும் சட்டம் சமம் தானே. இப்போ எல்லாருக்குமே ஈகோர்ட்டில் இன்கொயரிஸ் போகும். அப்போ நீ அவள் கொடுக்குற பதிலில் தான் போயிருக்கும். ஆனால் இதை என்னால் மாற்றிடும். அதாவது வந்து இப்போ நான் ஓமன்ட்டு சொன்னால் இந்த விஷயத்தை மாற்றலாம். பட் அவை அதுக்கு ரங்கி வரையினம் இல்லை. இப்போ அவை தொடர்ந்து வேலை செய்யணும்ன்றான்னு என் விருப்பம். பட் அந்த இப்படி ஆம்புலன்ஸில் போய் சனத்துக்கு பயந்து கனாலும் வேலை செய்யலாது. இனி அதை அவையை பொறுத்தது. நாளைக்கு மினிஸ்டர் வந்து எனக்கு ஒரு கடிதம் கையில் தந்தால் அந்த கடிதத்தை பார்த்துட்டு அது செக்ரட்டரி சைன் பண்ணியிருந்தால் அல்லது மினிஸ்டருக்கு முன்னால் வச்சு தரைக்கிற நான் அக்செப்ட் பண்ண தானே வேணும். அது ஒரு ஒஃபிஷியல் டாக்குமெண்ட்டாக இருக்கும். நான் எந்த கேள்வியெல்லாம் ஒஃபிஷியலாக நீங்கள் தரணும்ன்றது. அதாவது சும்மா அவர்கிட்ட கொடுத்துவிட்டு அப்படி தூர வச்சு காட்டு கையில் தர மாட்டேன்னு சொல்லி அதே சரி வர ஒஃபிஷியலாக நான் வரைக்கிலே அவர் எடுத்து வச்சும் பயத்தலாம் இந்த கடிதத்தை காட்டுறது. எனக்கு டாக்டர் ராஜீவில் ஒரு கவலையும் இல்லை, பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னால் பாவம் எல்லாருக்கும் மாதம் தானே 2-3 நாளைக்கு இருக்கிற மெஸ்ஸாக ஹாஸ்பிட்டல் நடத்தட்டும். நான் இங்கே விதைச்சி வச்சிருக்கிறேன்னு அறுவடை செய்யலாம். ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இது தேவைப்பட்டதுன்ற 2 மடங்கு நிதி ஒதுக்கப்பட்டுட்டு ஆல்ரெடியாக. அதாவது நான் செக்ரட்டரியோட கை கேட்க செக்ரட்டரி சொன்னவர் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தேவைக்கூடிய ஆளணி வளம் மற்றது தியேட்டர் ஸ்டார்ட் பண்ணுற எல்லாமே 2 மடங்கு தாங்கள் ஒதுக்கிட்டோம் ஆல்ரெடின்னு சொல்லி. அப்போ இனி அடுத்த இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறன்றதை பொறுத்து தான் இருக்குது. எல்லா ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அங்கே இருக்கிற எம்எஸ் மாதிரி அடிங்க கொண்டிருக்கீங்கன்னா நான் வந்துடுவேன். சனம் பாவாண்டு எழுதி கொண்டு இருக்குது. அதான் உண்மை. நான் என்ன முடிவெடுக்க போகிறேன்னா வேறு கடிதத்தை பொறுத்து தான் இருக்குது.
இந்த ஹாஸ்பிட்டலுக்குரிய இந்த ஹாஸ்பிட்டலுக்கு செய்யக்கூடிய சகல இதையும் செய்துட்டேன். சாவச்சேரின்னா எங்கே இருக்குன்னு தெரியாது. இப்போ இன்டர்நேஷனல் லெவலில் வெள்ளக்காரனுங்க தெரியும், பிபிசிக்கும் தெரியும் சாவச்சேரி எங்கே இருக்குன்னு சொல்லி. அடுத்த ஹாஸ்பிட்டலில் போய் ஃபேமஸ் ஆக்குறான் இந்த வேலை. அப்படியே இலங்கையில் ஒரு மாதமாக போய் எல்லா ஹாஸ்பிட்டலையும் ஃபேமஸ் ஆகிட்டு அதில் இலங்கை வந்து ஒரு வளர்ச்சி அடைஞ்ச நாடாக போயிடும். திருப்பியுமா நான் நினைக்கிறேன் ஏற்கனவே சனம் அடிக்கிறதுக்கான தெரியுது. இன்னும் எனக்கு விலங்கிலேருந்து ஒரு விலங்கோடும் பொதுமக்களுக்கு தான் நாங்கள் மருத்துவம் செய்கிறோம். நாய் பூனைகளுக்கு இல்லை தானே. அப்போ நாங்கள் பொதுமக்கள்கிட்ட மனதை வெல்றதுக்கு ட்ரை பண்ணணும். அதை விட்டுட்டு நாங்கள் நின்று பொதுமக்களுக்கு எதிராக இவர்கள் வந்து அதில் டாக்டர் இவர் எழுதியிருக்கிறார் ஃபேஸ்புக்கில், என்ன வேறு என்றால் ரொஷாந்தன், ஒரு கார்டியாலஜி சர்ஜன். இளம்படியல் வந்து உடலுறவு கொண்டு போட்டு தங்கச்சிமாரை கூட்டி கொண்டு வருகிறார்கள் கருக்கலைப்புக்கு, இனியில் வாரும் கூட பார்ப்போம் உண்டு. அது வந்து ஒரு மெடிக்கல் எதிக்ஸுக்கே பிள்ளையான. அப்படின்னா அந்த முழு பேரும் வந்து அதுக்கு தான் தெரியுறாங்கன்ற மாதிரி அப்படி எழுதியக்க பொதுமக்களோட என்ன முரண்டுபடுவினோம் இவருக்கு அது விளங்கையில். ஒரு தனி மனிதனை சுற்றி நான் வெளிக்கிட்ட தப்பு. இப்போ உங்களுக்கு தெரியும், கச்சேரியில் போனால் மாதக்கணக்கில் தூங்கணும் ஒரு பேர்ஸ் அடிக்கிற எடுக்கிறதுக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் ஓபிடியில் நிற்கிறது பார்க்குறீங்க எல்லாம் எல்லாம் தூங்கிக்கணும் இங்கே வரணும் பில்லுங்க அந்த அதை பேர் வந்து பின்னுக்கு செட்டியில் இதில் தான் நான் பார்த்தேன். இதில் தான் க்ளீன் பண்ணணும், எல்லாம் வடிவாக பெயிண்ட் அடிக்கணும், அதில் எல்லாம் வடிவாக பேஷண்ட் இருக்கிறதுக்கு எல்லாம் செய்யணும். அதைத்தான் நான் ஆசைப்பட்டேன். அதே நேரம் கல்லறைகளையும் அனுமதிக்கலாம். இப்போ பாலியல் தொல்லை செய்கிற டாக்டர் மேலே அவர் மேலே எல்லாத்தையும் அனுமதிக்கலாம். தான் இந்த இது. அப்போ அதுக்கு கம்ப்ளைண்ட் வரைக்குள்ள நான் என் அம்மா படம் கேட்டுனா நான் இதை கலிதமாளி தாரங்கனோட இல்லை இந்த வழக்கில் இப்படியே வருஷக்கணக்காக ஈடுபடும். பட் எங்களை பிள்ளைகள் வந்து சாமந்தியப்பட்டு பெரிய பிள்ளைகளாக போய் கல்யாணம் கட்டுற நேரங்களில் எங்களுக்கு பெரிய பிரச்சனை வரும் டாக்டர். அதெல்லாம் எங்களுக்கு அது இல்லைன்னு சொன்னபடியாக நான் அவருக்கு அந்த ரூமை மாற்ற சொல்லி கடிதம் அடித்தேன். நான் அவ்வளோதான் செய்யணும். அப்போ எல்லாம் சொல்லியிருக்கேன். அப்போ வீடியோவில் சொல்லிக்க மாட்டேன். சனத்துக்கு எல்லாம் சொல்லியிருக்கேன். சனமே இல்லாமல் சொல்லியிருக்கு தானே. இப்போ எல்லாம் நீங்கள் லீவில் போனதுக்கு பிறகு இப்போ விதைக்காத மாற்றங்கள் தென்படுது. 20 நாளில் நான் செஞ்ச மாற்றத்தை நின்று படம் எடுத்து போட்டிருக்கணும். அது சந்தோஷம் தானே. இப்போ இப்படி தானே. இப்போ நீங்கள் எனக்கடை இந்த ஹாஸ்பிட்டல் மாறணும் இல்லை, நான் தான் படம் எடுத்து போடணும் எனக்கு இல்லை. அதாவது ஹாஸ்பிட்டல் மீடியா மார்க்கெட்டிங்னு சொல்கிறீங்களா, மீடியா தானே. இப்போ மார்க்கெட்டிங்கில் வந்து இந்த ஹாஸ்பிட்டலை பற்றி நாங்கள் கூட எழுது நாங்கள் அந்த சேவையை தொடங்கிட்டோம். இந்த சேவை சனம் இங்கே நம்பி வரும். அதை தான் நான் செய்தேன் நான் ஃபேஸ்புக்கில். மற்றபடி இந்த ஹாஸ்பிட்டலில் கூட அதில் போட்டு நான் ஒன்றும் எழுதுறேன். அந்த சாப்பாடை மாற்றினா நீ என்ன மாதிரி இப்போ அந்த பில்டிங் எல்லாம் மாற்றல. இப்போ அவசரமாக ஓட் டெண்டுக்கு வந்து ஜிம்னாஸ் ஃபோட்டோ கொண்டு போயினோம், இது தியேட்டர் திறக்க போயினோம்னா ஆனால் திறந்துருந்து அவர் உடமைகளை திறந்துருக்கோம். அதுங்களே விளங்கணும். தியேட்டர் திறங்குறாங்க. நான் 5ஆம் தேதி இருக்கிற தியேட்டரை இன்னும் திறக்கையில் தானே. நீங்கள் அதுக்கு கரண்ட் இல்லையாண்டு யாரோ ஒரு ஆள் கரண்ட்டை வந்து மச்சில் வந்து நோபல் போட்ட மாதிரி 3 அலாபி போட்டு கொண்டு வந்து அதில் வச்சுக்கிடாது. இந்த மேட்சில் அது விளையாடைகளில் வடிவாக விளையாடணும். 3 அலாப்பம் வந்து போட்டு கரம்போர்டில் எல்லாத்தையும் எல்லாத்தையும் படாண்டு அடிச்சு விட்டு போன மாதிரி அலாப்பி போட்டு கொண்டு வந்து அதில் வச்சிருக்கு. வடிவாக விளையாடணும். அந்த ஜென்ரேட்டரில் அதுக்கு பவர் கொடுக்குற பவர் சப்ளை காணாது. அப்போ அதில் கொடுக்கல யோசிச்சு கொடுக்கணும்னு சொன்னேன். ஒன்றுமே இல்லை இடத்துக்கு அது நிலம் தானே. இப்போ அது நான் வரவேற்கிறேன். நாளைக்கு மத்திய அமைச்சின் அதிகாரிகள் வந்து உங்களுக்கு மாற்றம் ஒன்று தந்தால் வடக்கில் வைப்பீங்களா? எனக்கு நேற்று கேட்டவை பேராதனே சூப்பர் அவரை நான் பிடிச்சிட்டு கைனோட என்ன கேட்டவை நேற்று பேராதனை வைத்தியசாலையில் டிப்யூட்டி டைரக்டர் எடுக்க சொல்லி. அப்போ நான் சொன்ன மாதிரி இங்கேருந்து ரிலீஸ் பண்ணி கடிதம் பெறுவேன். இங்கேருந்து ரிலீஸ் பண்ணி கடிதம் இல்லாமல் நான் போய் 2 ஹாஸ்பிட்டலையுமே நடிக்கிறது. அப்போ இங்கேருந்து ரிலீஸ் பண்ணி கடிதத்தை தாங்கன்னு சொன்னால் தெரியல. ஒரு கிலோ கேட்டு பார்த்தா தெரியல. அதுக்குரிய புத்தகங்கள் எல்லாத்தையும் அவர் தொழிச்சிட்டோம். ஏனென்றால் அதுகளை கொண்டு போய் நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் நான் கொடுத்தேன்னு சொன்னால் எல்லாருக்கும் பிரச்சனை வரும். அதெல்லாம் எனக்கு தெரியல. தரமாட்டினவன் நினைக்கிறேன் நான். பட் எனக்கு ரஜீவை குழப்பக்கூடாண்டாக்காண்டி விட்டுருக்கேன் நான். மாதிரி எனக்கு வேலை செய்கிறதுக்கும் ரஜீவ் வேலை செய்யுதுன்னு சொன்னால் இந்த வேலையை சந்தோஷம் தானே டாப்பா. வணக்கம், நான் டாக்டர் ராஜீவ். நான் இப்பொழுது பதில் வைத்தியராக சாவச்சேரி வைத்தியசாலைகளுக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்றேன். இன்று டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வருகை தந்து காலையிலே தன்னுடைய காலப்பகுதிகளிலே ஏற்கனவே அவருக்கு வழங்கப்பட்டிருந்த அரச கடிதங்கள் மற்றும் கிடைக்கப்பட்ட கடிதங்களை பார்வையிட்டு அதுக்குரிய கையொப்பங்களை இட்டு அதேபோல் இதுவரை காலம் அவர்கள் நின்ற லீவுக்கான புத்தகத்திலே அந்த விவரங்களை எழுதிய பின்னர் அவர் வைத்திய ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து வெளியேறிட்டார். தொடர்ச்சியாக என்னை கடமையாற்ற சொல்லிவிட்டு அவர் சென்றிருக்கிறார். உண்மையிலே அவருக்கு அந்த மத்திய அமைச்சினால் வழங்கப்பட்ட கடிதத்தின் உண்மைத்தன்மை பற்றி தெரியாதென்றும் தான் மத்திய அமைச்சரை சென்று கேட்டபோது தனக்கு அந்த கடிதம் வழங்கப்படவில்லை என்றும் தெரிவித்திருந்தார். நான் அதன் பிரதி அவர்களுக்கு வழங்கியிருந்தேன். பார்வையிட்டாலும் அவர் எடுத்துச் செல்லவில்லை. ஆனால் வைத்தியசாலை பணிகள் வடமை போல நடைபெற்று வருகிறது. எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நோயாளர்கள் அவர்களுக்குரிய சிகிச்சைகளை பெற்று வருகிறார்கள். அதேபோல் வைத்தியர்களும் வளமையான செயற்பாடுகள், மற்ற உத்தியோகத்தர்களும் வளமையான செயற்பாடுகளிலே ஈடுபட்டு வருகிறார்கள். நாங்கள் தொடர்ச்சியாக வைத்தியசாலையின் அபிவிருத்தி பணிகள் தொடர்பான கலந்துரையாடலும் அதற்குரிய நடவடிக்கைகளும் எடுத்து வருகின்றோம். எந்தவித பிரச்சனைகளுமின்றி வைத்தியசாலை பணிகள் நடைபெற்று வருகின்றன. அர்ஜுனா
நான் கழிச்சது உங்களுக்கான தான், வேற ஒருத்தருக்கான இல்லை. சும்மா நாங்கள் அதுல போய் எக்ஸ்ட்ரா எடுக்கிறது இதுல கொண்டு 2000 ரூபாய் கொடுத்து எடுக்கல தானே, அதைத்தான் நிப்பாட்ட வழி கேட்டேன். அதான் கணவரை பிடிக்கல இருந்தாலும் இங்க 2 மணிக்கு ஓடி போய் அங்க பாக்கல இல்லாம போயிடும். எல்லாம் தெரியும் அர்ஜுனா, எல்லாம் தெரியும். என்னடா என்ன கேட்கிறேன், என்ன கேட்கிறேன்டா, இந்த வடிவ அடிச்சு போடணும் அந்த யூடியூப்ல. நாளைக்கு ஹெல்த் மினிஸ்ட்ரியில இருந்து மினிஸ்டர்ல இருந்து எல்லாருமே வரையினாம். அப்ப உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை இல்லாத எழுதி குடும்பம் அப்ப பயப்படாம பேர்களை போட்டு ஒவ்வொரு ஆளுக்கு 2000 கடிதம் கொடுக்க 2000 பேருக்கு பழி வாங்கலாதானே. அதனால எல்லாத்தையுமே வடிவா எழுதி கொடுங்க. சரி, எல்லாருக்குமே கோடான கோடி நன்றி. நாளை கடிதம் வந்தாதான் ஜோசியர் அவர் இருக்கு இந்த வேலையாவது சந்தோஷம் தான். உள்ள நல்லா இருக்கா, நாம ஏதாச்சும் விட்டா வழி வார்த்தை செய்யறாங்க. இதோட போய் அடுத்த ஹாஸ்பிட்டல் போறது கேக்குறாங்க. அங்க இருக்க நீ இங்க வராது கடிதம் தரலையடா, கடிதம் தரட்டு பாப்போம். அது வரைக்கும் சாப்பிடாதுங்களா? தேங்க்யூவா. வந்து நான் சாவச்சேரிக்கு நான் சாவச்சேரியில் வந்து என்னுடைய கடமைகள், அதாவது வந்து என்னுடைய கடிதங்கள் இருந்தது. அதுக்குரிய ஏதாவது என்னை வேலை நீக்குவதற்குரிய கடிதம் இல்லை. நான் எம்எஸ்ஸாக இருக்கின்ற போது வேறு திணைக்களங்களில் இருந்து வந்த கடிதங்கள் எல்லாம் என்னுடைய சைன் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது. அதால் அவற்றை சைன் பண்ணினேன். முக்கியமான ஒரு சந்தோஷமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது இந்த போராட்டம் வந்து ஒரு பெரிய அளவில் முடிந்திருக்கிறது. அதாவது எனக்கு இப்போ தான் கோல் வந்தது மினிஸ்ட்ரியிலேருந்து. நாளைக்கு மினிஸ்ட்ரியிலேருந்து வந்து கொண்டிருக்கணும். அது சம்பந்தமானது இல்லை. முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், வடக்கு கிழக்கில் இருக்கிற லைன் மினிஸ்ட்ரி தவிர்ந்த மிச்ச ஹாஸ்பிட்டல் அவ்வளோ, அதாவது வந்து லைன் மினிஸ்ட்ரி தவிர்ந்த மிச்ச ஹாஸ்பிட்டல் அவ்வளவும் வந்து அவ என்ன செய்ய போயினோம்னு சொன்னால், தேங்க்ஸ் அப்பா, ஒரு பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் உண்டு. அதாவது வந்து கவர்மெண்ட்டும் மற்றது எங்களுடைய பப்ளிக், அதாவது ஃபாரினில் இருக்கிற எங்களோட டயஸ்போராவும் சேர்ந்து எல்லா ஹாஸ்பிட்டல், நான் ஹாஸ்பிட்டலுக்கான தானே நான் அடிபட்டேன், நான் ஹாஸ்பிட்டல் திருத்தோணும்னு சொல்லி, அப்போ அதில் இருக்கிற சகல குறைகளையும் கேட்டு கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் நார்தர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் ஹாஸ்பிட்டல்னு சொல்லி ஒரு 2 இயர்ஸோ 3 இயர்ஸோ, அது டிபெண்ட்ஸ் ஆன் த சைஸ் ஆஃப் த ப்ரொஜெக்ட். நாங்கள் வந்து ஒரு பெரிய ப்ரொஜெக்ட் ஒன்று செய்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கணும். அதால் வந்து மினிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு ஒஃபிஷியலாக ஃபாரினில் இருக்கிற ஆட்களுக்கு வந்து ஹெல்த் மினிஸ்ட்ரி வந்து ரிக்வெஸ்ட் பண்ணணும் உங்களுடைய ஃபண்டு ஃபினான்ஸ் ஹெல்ப்பை சொல்லி, அது மினிஸ்ட்ரிக்கு. பட் அதுக்குரிய கிரெடிட்டிபிலிட்டி வந்து நான் எடுப்பேன், அக்கௌண்டபிலிட்டி வந்து நான் எடுப்பேன். அந்த ப்ரொஜெக்ட் டிரெக்டராக என்ன தான் இருக்க சொல்லி கேட்டிருக்கணும். ஆனால் நான் அதை மட்டும் கேட்கல. அதாவது ஹாஸ்பிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ன்றது சரியான முக்கியம். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய வெற்றி. அதாவது வந்து நான் கேட்டிருந்தேன் ஒவ்வொருத்தருடையும் எந்த இடத்துக்கு நான் வாரேன்னு சொல்லுது, அடுத்த ஹாஸ்பிட்டலுக்கு எங்கே வாரேன்னு. இப்போ எனக்கு வடக்கு கிழக்கு மாகாணம் எல்லா இடமே வரக்கூடியதுக்குரிய சான்ஸ் வச்சிருக்கு. அது வந்து லைன் மினிஸ்ட்ரி ஹாஸ்பிட்டல் தவிர்ந்த, அது நேரடியாக அரசாங்கத்துக்குள் வராத வருகின்ற லைன் மினிஸ்ட்ரி ஹாஸ்பிட்டல் தவிர்ந்த, உதாரணத்துக்கு யாழ்ப்பாணம் பேரதன வைத்தியசாலை, யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை தவிர்ந்த மிக அனைத்து வைத்தியசாலையும் உள்ள குறைபாடுகளை கண்டு அறிந்து முழுக்களுமாக நான் எழுதி ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று எழுத போகிறேன். அதுக்குரிய ப்ரொஜெக்ட் டிரெக்டராக வந்து என்ன போடுறேன்னு சொல்லியிருக்கணும். பட் ப்ரொஜெக்ட் டிரெக்டராக வந்து யாராவது போடினமோ தெரியலை. பட் அதுக்குரிய டாப் பொறுப்பு வந்து ப்ரொஜெக்ட் டிரெக்டர். அதை போடுறதா வந்து இப்போ லால்பான் ஆப்டீசர் கால் பண்ணி சொல்லியிருக்கிறார். அதுக்கு வந்து நாங்கள் இப்போ நான் தனியாக செய்யலை தானே, அதுக்கு ஒரு ப்ரொஜெக்ட் டீம்
ப்ரொஜெக்ட் ஆஃபீஸ், ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸ், அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இப்போ மெயின் ப்ரொஜெக்ட் ஆஃபீஸ் வந்து நொதர்னில் உண்டு, ஈஸ்டர்னில் உண்டு க்ரியேட் பண்ணுவோம். அதுக்கு பிறகு ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸ்ன்னு சொல்லி ஒரு மாவட்டத்தில் வந்து ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸை க்ரியேட் பண்ணுவோம். அதில் செலவழிக்கப்படுற ஒவ்வொரு ரூபாவும் இந்த ஃபேஸ்புக்கில் வந்து போடப்படும். அதாவது இத்தனை இங்கே எப்படி பிட்கோல் பண்ணுறோம், இங்கே ஆல்ட்ட பண்ணுறோம், எல்லா சகல விஷயம் வந்து என்னுடைய ஃபேஸ்புக்கில் போடப்படும். அது ஒரு ஒஃபிஷியல் ஃபேஸ்புக்காக மாற்றி எல்லாரும் கேட்டவே நீங்கள் பிரபலமாகறதுக்காண்டித்தானே அரசியலுக்கு போகிறதுக்காண்டித்தானே செய்யுங்கன்னு சொல்லி என்னுடைய மாற்றம் சுகாதாரத்துறை மட்டுமானது. ஆனால் எனக்கு அரசியல் நன்றாகவே தெரியும், அரசியல் நன்றாகவே விளையாடி இருக்கிறேன் என்று நான் நினைக்கிறேன். இது தெரிந்தவர்கள் பிஸ்தா எல்லா அரசியல் கட்சிகளையும் இணைத்து, அது நான் திரும்பவும் சொல்லியிருக்கிறேன், என்னை நீங்கள் அரசியல் சாயம் பூச முற்பட்டீர்கள், என்னை வந்து போராளி குழுக்களாக காட்ட முற்பட்டீர்கள், நான் முஸ்லீம் நண்பர்களை நேசித்ததற்காக நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள், அது பிள்ளையான என்றெல்லாம் சொல்லியிருக்கிறீர்கள். அந்த தமிழ் என்ற ஒன்றால் இணைவம், தமிழ் உள்ள ஹாஸ்பிட்டல், அது தமிழர்கள், அது முஸ்லீம்களாக இருக்கலாம், தமிழர்களாக இருக்கலாம், அல்லது இந்துக்களாக இருக்கலாம், அல்லது கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், வேறு என்ன மொழி பேசுகின்ற தமிழர்களாக இருக்கலாம், என்னவாக இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய வடக்கு கிழக்கில் உள்ள லைன் மினிஸ்ட்ரி சாராத மஸ்டர் ஹாஸ்பிட்டலுக்கு கவர்மெண்ட்டும் ஒதுக்குறேன்னு சொல்லியிருக்குது. சேம் டைம் ஒரு பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து அவ எதிர்பார்க்கணும். அதாவது வந்து எங்களோட வெளிநாட்டில் இருக்கிற எங்களோட சொந்தங்கள் எல்லாம் வந்து நான் அது கிளியராக பிரசிடெண்ட்டுகள் இந்த கடிதத்தையும் நான் அடுத்ததாக போடுறேன். அதாவது வந்து நான் அவர்களை ரீப்ரசன்ட் பண்ணுகிறேன்னு சொல்லி போட்ட கடிதங்களையும் போடுறேன். நான் இது சம்பந்தமான வைத்தியர்களுக்கு என்னால் ஏற்பட்ட தடங்களுக்கு வருகிறேன். நீங்கள் வந்து 1-2 கருப்பாடுகள் நல்ல வைத்தியர்களுக்கு நடுவில் வந்திருந்து கொண்டு அதை இஎம்ஓ என்ற பெயரில் பாவித்து நான் நினைக்கிறேன் ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கி விட்டார்கள். பட் இந்த போராட்டம் வந்து என்னுடைய ஹாஸ்பிட்டலை மாற்றுவதற்காகவும் திருத்துவதற்காகவும் அவற்றை அழகுபடுத்துவதற்காகவும் அதில் நடைமுறைகள் வந்து வெஸ்டர்ன் முறையில் வந்து என்னுடைய தோட்ஸை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். நான் அவரோட அமைச்சரோட கதை கேட்கும் போது நான் என்னுடைய அதை விட பெரிய ஆளோட கதை கேட்கணும். நான் சொன்னேன், நான் வந்து அரசியலுக்கோ இஎம்ஓய்க்கோ எதிரானவன் அல்ல, நான் ட்ரை பண்ணுறது வந்து இந்த ஹாஸ்பிட்டலை டெவலப் பண்ணுறதுக்குரிய போராட்டம் தான்னு சொல்லி இதில் 1-2 பேர் என்னை பற்றி கூடாமல் வெளிநாட்டில் வந்து பார்த்து கொண்டிருக்கணும். சந்தோஷம். நீங்கள் இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும், நீங்கள் டாக்டர்ஸாக இருந்து உங்களுடைய பேரை இமேஜை டேமேஜ் பண்ணுறதுக்கு நான் இதை செய்யலை. நானும் ஒரு சாதாரண மருத்துவன்.